இப்போ அந்த கொடிக்கம்பம் விழுந்தது தம்பி, இந்த கொடிக்கம்பத்தில் ஷார்ட் இருக்கு. நீங்கள் ப்ரமோவில் எனக்காக அதை வெட்டி வைங்க. அந்த கொடிக்கம்பத்தோட ஹைட் என்ன, அதோட வெயிட் என்ன, அதை அந்த கிரேன் மொபைல் கிரேன் தூக்க முடியுமா? ஏன்னா மாநாடு நடத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது தம்பி. அரசியல் நடத்துறதே அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் போன மாநாட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க? மரத்து மேலே ஏறினது போன மாட்டில் சும்மாவா அணில் குஞ்சுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தம்பி. விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்து. அவரோட படம் வந்து காதலுக்கு மரியாதை, பிரியமுடன், அவர் படங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். தலைவரே அவரை இட்டு போகிறது தான் எங்களுக்கு கட்டமாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். அது தான் ஒருத்தரோட மொழி நடை. அதை நான் தமிழில் தெளிவாக பேசுகிறேன், எல்லா வார்த்தையும் நான் தமிழில் பேசுகிறேன்னா விஜயகாந்தை விடவா தம்பி விஜயகாந்தே இங்கே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க தம்பி. சீமானே சொல்கிற முந்த நாள் மேடையிலேருந்து இறங்கி அடிக்கிறார் தம்பி. அதெல்லாம் தலைவன் செய்யக்கூடாது. மாநாட்டுக்கு வந்து குடிச்சிடாதீங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க, அதை சொன்னால் தலைவன் விஜயகாந்த் சொன்னாங்க. நீங்கள்லாம் வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்த பிறகு தான் நான் தூங்குவேன்னாரு. குடிக்க விழுந்து வெயிட்டு திரும்பிட்டு ஒரு இனவை அப்படியே ரெண்டா போயிட்டு. விஜய் நாளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருவார், கீழே போட்டிருக்காங்க, கமெண்ட்டை போய் பாருங்க. கவலைப்படாதீங்க, தலைவர் நாளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருவாரு. உள்ள தள்ள விழுந்துருந்தா நாளைக்கு ஒரு தலைவர் உங்க உள்ள வாங்கி கொடுத்துருவாரா? அறிவு இல்லாமல் கமெண்ட் எழுதிட்டு உட்காந்துருக்கணும் அணில் குஞ்சுகளை. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. நம்ம ஏற்கனவே முதல் மாநாட்டிலே நிறைய பிரச்சனைகள், நிறைய அசம்பாவிதங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்தது சார். இங்க பேனர் வைக்கிறப்போ ஒயரு எலக்ட்ரிக் ஷாக் ஆகி ஒரு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் அரை மணி நேரம் கூட இல்லை, கொடிக்கம்பம் கிரைன்ல தூக்கும் போது அறுந்து விழுந்து ஒரு காரு ரெண்டா போயிடுச்சு சார். எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நான் மாற்று கட்சியாவோ, மாற்று அரசியலாவோ, மாற்று சிந்தனையாவோ யார் அரசியலுக்கு வந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். நான் ஒரு விஜய் மீது எனக்கு ஒரு வன்மம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைக்கிறீர்கள் என்பதெல்லாம் உங்களோட உதாரணம் தான். இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை, வார்னிங் பெல். இதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்கும்? லாஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவர் கூட்டம் நடத்தினார்ல, அதில் எத்தனை லட்சம் சேர்கள் அப்படி சுக்குநூறாக போச்சு, பொடியாக போச்சு சேர்கள். அதை நம்ம கவனித்தோம். இப்போ இந்த மாநாட்டுக்குமே சேர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து இறக்கிருக்காங்களா சார்? ஆமாம், இந்த மாநாட்டுக்கு சேர் கொடுக்கலாம். அவர் புசி ஆனந்த் அவர்கள் மைக்கை பேசிட்டு வைக்கிறாரு. உங்களுடைய ஒழுக்கம் என்னன்னு தளபதிக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுன்ட்டு இங்கிட்டு போகல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேரையான் தூக்குறான்னு கத்துறாரு. இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு வர மாநாடா? ஏங்க மற்ற எல்லா மாநாட்டுக்கு வருவாங்கங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் நடக்கணும் இல்லைன்னு நான் சொல்ல. மற்றபடி அந்த மாநாட்டுக்கு வர்றவங்களும் டிசிப்ளின் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அது இதில் அறவே இல்லை. டெஃபினட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் அடித்து இறந்துட்டார்ல, அதெல்லாம் என்ன பதில் சொல்லுவார்னா? இப்போ அவர் லேபராகவே இருக்கட்டும், எலக்ட்ரிக் வேலை பார்க்கக்குள்ள ஷாக் அடிக்கும், மேலே லைன் இரும்பு கம்பி, முன்னாடியெல்லாம் இரும்பு கம்பியெல்லாம் கிடையாது தம்பி, மரத்துலாம் கட்டுவாங்க, சவுக்க மரத்தில். எங்கள் ஊர்லாம் சவுக்க மரம் இருந்துச்சு. இப்போ சவுக்க மரத்துக்கு விலையும் இல்லாமல் போயிட்டு வேலை பார்த்தது கிடையாது, ஒரு ஃபேனு. அதான் இப்போ ஃபேனு, மின்விசிறி எல்லாம் ஒன்று தானே, வேலை தானே செஞ்சுட்டு இருப்பார். சும்மா ஒரு கம்பு நடுறதுங்கிறது ஒரு வேலை தானே தம்பி. ஏதோ ஒன்றுமோ இருக்கட்டும், நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன ஆன்சர் இருக்குது? இப்போ அந்த கொடிக்கம்பம் விழுந்தது தம்பி, இந்த கொடிக்கம்பத்தோட ஷார்ட் இருக்குது. நீங்கள் ப்ரமோவில் எனக்காக அதை வெட்டி வைங்க. அந்த கொடிக்கம்பத்தோட ஹைட் என்ன, அதோட வெயிட் என்ன, அதை அந்த கிரேன் மொபைல் கிரேன் தூக்க முடியுமா? மொபைல் கிரேன் எத்தனை 10 தூக்குன்னே தெரியல அவங்களுக்கு. அப்படியே விழுது தம்பி. அதில் மாட்டினதில் அந்த காருக்குள்ளே யாராவது உட்காந்து செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலோ, அதில் வெயிலுக்கு ஏசிக்கு சில பேர் காரில் உட்காந்துருப்பாங்க, இல்லை ஒரு பப்ளிக் கூட்டத்தை நோக்கி இது விழுந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு மக்கள்லாம் கூடின பிறகு புடிங்கிட்டு விழுந்தா இது என்ன ஆயிருந்தது நீங்கள் சொல்லுங்கள். பேனர் விழுந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுங்களா? இங்கே ஒரு மாணவி ஒன்று ஸ்கூட்டி பைக்கில் வந்துச்சு, எங்கள் நம்ம பெருங்குடி மேடவாக்கம் ரோட்டில். அப்போ ஒரு ஃப்ளக்ஸ் பேனர், ஏடிஎம்கே ஃப்ளக்ஸ் பேனர் விழுவுது, அந்த மாணவி மேலே விழுந்துருது. அது பார்க்காம அடுத்தது லாரி ஏறி ஓடுது மேலே. பார்த்தோமா இல்லையா? அதுக்கு ஒரு பேனருக்கு பொதுநல வழக்கெல்லாம் ஹைகோர்ட்டில் போட்டு நம்மளும் ஒரு வழக்கு போட்டு அது பேனர் வைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு திருத்தி கொண்டு வந்தாங்க, பேனர் வந்து இந்தந்த இடங்களில் வைக்கக்கூடாது, உள்ளாட்சிக்கு வரி கட்டிட்டு வைக்கலான்னு சொன்னாங்க. இது ஒரு பேனர் கலாச்சாரத்துக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த ஒரு கொடிகம்பத்தை கூட கட்சியுடைய பிரதான கொடிகம்பம் தம்பி, அதை ஏற்றக்குள்ள அது எவ்வளோ கேர்ஃபுல் வேணும். இப்போ இங்கே நம்ம சென்னையிலே எல்லா கட்சி ஆஃபீஸ்லையும் பெரிய பெரிய கொடிகம்பம் இருக்குது. ஆனால் அதில் எவ்வளோ பெரிய போலிங் போட்டு கீழே போட்டு அதை ஆங்கிள் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அது உங்களுடைய மானம், அது உங்களுடைய கொடி என்பது உங்களுடைய மானம், உங்களுடைய கட்சியின் தன்மானம். கொடிக்கம்பம் என்பது உங்கள் கட்சியின் தன்மானம். அது வெறும் சாதா விஷயம் இல்லை, பேனர் கிடையாது. அது உங்களோட அடையாளத்தை எப்படி செதற விடுறீங்க? அப்போ உங்கள்கிட்ட எதில் ஃபால்ட்டு? அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபால்ட். இது யாரை குறை சொல்லுவீங்க நீங்கள்?
ஒரு மாநாடு நடக்குதா தம்பி, டிஎம்கேல பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் தான் மாநாட்டு அமைச்சர். ஒரு மாநாடை வந்து அமைக்கிறதுனா கேஎன்ஆர் தான், வேற யாரும் இல்லை. அப்படி ஒரு மாநாடை கட்டமைப்பாங்க. ஏடிஎம்கேல ஒரு மாநாடு போட்டாங்க எங்க மதுரையில். திமுக திட்டி தீத்தார்கள், புளியதுரையை கொட்டி தீத்தார்கள்பாங்க. அந்த மாநாடு அவ்வளோ பெரிய சொதப்பல், சாப்பாடு சொதப்பல் ஏற்பட்ட அந்த மாநாட்டில் அவ்வளோ பெரிய ட்ரபிள் ஆகி கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா மாநாடு நடத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது தம்பி. அரசியல் நடத்துறதே அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. நீ நினைச்சா, நான் நினைச்சா நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். அதை நடத்த முடியுமா? 10 பேரை ஒருங்கிணைச்சு ஒரு கல்யாணத்தை நடத்த முடியாது நம்மளால. கல்யாணம் நடத்தணும் தம்பி, சொந்தக்காரங்க தானே வந்திருப்பாங்க. ஒரு 2000 பத்திரிக்கை கொடுப்போமா, அவ்வளோதான் கொடுப்போம். அந்த சொந்தக்காரவங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்மளால முடியாது. சாப்பாடு சரியில்லை, குழம்பு சரியில்லை, என்ன மரியாதை கொடுத்தான் வாங்கன்னு கூட சொல்லலை. அவன் மட்டும் மேடையில் போய் போட்டா பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான், கீழே வரல. இது நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம ரத்த சொந்தத்தில் உள்ளவங்க. ஆனால் ஒரு கட்சி மாநாடுங்கிறது வேரியஸ் பீப்புள்ஸ் வேரியஸ் தளத்துலேருந்து வருவாங்க, வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க. இந்த வேன்லாம் பத்திரமா வரணும், பத்திரமா வீடு போய் சேரணும். எத்தனை மாநாட்டுக்கு போன வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் செத்துருக்காங்க. எல்லா வரலாறையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் குடிகம்பம் விழுதையா. அப்போ நீங்கள் போன மாநாட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க? மரத்து மேலே ஏறினது போன மாட்டில் சும்மாவா அணில் குஞ்சுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தம்பி. விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்து. அவரோட படம் வந்து காதலுக்கு மரியாதை, பிரியமுடன், அவர் படங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன், ரொம்ப நேசிச்சிருக்கேன். இப்படி ஒரு நடிகன், ஒரு கலைஞனா, ஒரு எளிய மூஞ்சி, பெரிய பிரம்மாண்டமான கலர் கிடையாது, அவ்வளோ விமர்சனப்பட்ட மூஞ்சி, என் மூஞ்சி மாதிரி தான், அவ்வளோ கேலி கிண்டலுக்கான மூஞ்சி. ஆனால் நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டீங்களே, படு காமெடி ஆகிட்டீங்க. அது இன்னமும் அந்த கட்சி உணரவே இல்லை. விஜயை வச்சு உட்கார வச்சுட்டு அங்கே ஒருத்தர் பொலன்னு புழக்கிறாரு. விஜயன்னா தலைவரே, தளபதி தலைவரேன்னு அதை ட்ரோல் பண்ணுறாங்கன்னே அவருக்கு தெரியல. உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் புஷியாக இருந்து பேச பின்னாடி ஆதவர்ஜினா டப்பிங் கொடுக்குறாரு. ஆதவர்ஜினா அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுறது அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. ஆதவர்ஜினா அந்த கட்சிக்கு ஃபேவர் பண்ணுறாரா? அந்த கட்சியை புண்ணோட எடுக்க போகிறாரு. அவர் அசிங்கப்படுத்துறாரு அந்த கட்சியை. புஷியாக இருந்து அப்பையிலேருந்து உழைச்சி கிடந்துருது தம்பி. அவர் பேசுகிற ஸ்லாங் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. தலைவரே, அவரை இட்டு போகிறது தான் எங்களுக்கு கட்டமாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். அது வந்து ஒருத்தரோட மொழி நடை. அதை நான் தமிழில் தெளிவாக பேசுகிறேன்னா, எல்லா வார்த்தையும் நான் தமிழில் பேசுகிறேன்னா, அதெல்லாம் அது தனிப்பட்ட பேச்சு. உங்களோட உடையெல்லாம் கிண்டல் பண்ணுறதுல நம்ப ஆள் கிடையாது. அதெல்லாம் கிண்டல் பண்ணிலாம் சில பேர் பேசுகிறாங்க, அது எனக்கு உடன்பாடு இல்லை. அது அவருக்கு தெரிஞ்ச மொழியில் அவர் பேசுகிறாரு. இட்டு போகிறது 87, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச இல்லை தம்பி. நான் நாட் ஃபார் ஜோக்கிங், நான் சிரிக்க சொல்லலை, அது அவருடைய மொழி நடை. ஆனால் அவர் ஒரு மாநாடை நடத்துறதுக்கு அவருக்கு தகுதி இருக்காங்கிறது முதல்ல கெப்பாசிட்டியான விஷயம். அதுதான் கேள்வி. 1000 கொஸ்டின்ஸ். இங்கே போய் விக்ரமில் இடம் பார்த்தாங்க. அந்த இடம் வந்து மழை பெஞ்சாக்க அழுக்காந்துரும். அழுக்காறு மீன்ஸ் களி. அப்படி அப்படியே உள்ளே போன வேன் எதுவும் வெளில வராது தம்பி, சகதி. அது உள்ளே போன வண்டி எதுவும் வெளில வராது, உட்காந்துரும். நல்ல வேலை அவங்களோட அதிர்ஷ்டம் மழை பெய்யவில்லை. மழை பெய்திருந்தால் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். இப்போ மதுரை நல்ல சூட்டபிளான மாநாடு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து மாநாடு போட்டார். விஜயகாந்தை விடவா தம்பி விஜயகாந்தே இங்கே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க தம்பி. ட்ரோல் ஆக்கி அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. நல்ல மனுஷன். இப்போ விஜய் வந்து நல்லவராக இருக்கலாம், எதே பனையூர் பண்ணையார், இன்னும் பைபாஸ்க்கே வரல அவர் அரசியல். ஆனால் அவரை வந்து முதலமைச்சர் லெவலில் டெவலப் பண்ணி பேசுகிறாங்க. அவர் தான் எல்லாத்துக்கிற 234 தொகுதிக்கான கேண்டிடேட் இருக்காரா? இவரை விட பல மடங்கு வலுவானவர் சீமான் தம்பி. அவரே இப்போ தான் 35 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. நெஞ்சு கிழிய கத்துறாப்புல. ஸ்டேஜில் வேற ஒரு பக்கம் அண்ணா இருக்காரு, ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்காரு, நடுவில் விஜய் இருக்காரு. சீமானே சொல்கிற முந்த நாள் மேடையிலேருந்து இறங்கி அடிக்கிறார் தம்பி. அதெல்லாம் ஒரு தலைவன் செய்யக்கூடாது. சரி, அது அவர் தலைவனாக ஒத்துக்கிட்டவனுக்குள்ள பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? நம்மளை பொறுத்தவரை அவர் அதிபர் தான் அவர். ஆனால் இறங்கி போய் அடிக்கிறார் அவர், செருப்பை கேட்டுறாப்புல மேடையில். இதெல்லாம் ஒரு தலைவனுக்குரிய அழகு இல்லை தம்பி. ஸ்டேஜ் தம்பி, அது பொது தளம், பொது வெளி. யூடியூப்பில் பேசக்குள்ளே நம்ம எவ்வளோ கவனமாக பேசுகிறோம். அப்போ விஜய் அவர்களை வந்து சும்மா பனையூர் பண்ணையாரை எடுத்து வந்து நடு ரோட்டில் விட்டாங்க. அரசியலுக்கு எல்லாரும் ஃபிட் ஆகிட முடியாது தம்பி, ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு மாநாட்டுடைய கொடி கம்பு சாயுதுன்னா அது ஒரு 50 பேர் மேலே விழுந்துருந்தா நீ பதில் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா குளிக்க போனாங்க, பெரிய மம்மியும் சின்ன மம்மியும். எங்கே? கும்பகோணம் மகாமகம். 130 பேர் செத்தாங்க. 130 பேர் ஆன் ரெக்கார்டு மகாமக குளத்தில். வாழ்ற தேவாரம் தான் அப்போ டிஜிபியாக இருந்தது. கன் எடுத்து மேலாக்க சுட்டார். இவங்க 2 பேருக்கு ஓரத்தில் குளிக்கிறது ரெடி பண்ணியிருந்தாங்க தம்பி. அந்த அது எப்படி சொல்கிறது, டெம்பரவரி டாய்லெட் மாதிரி. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடு தெப்ப குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஹெலிகாப்டர் சவுண்டு தட்டுன்னு சவுண்டு, ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்டிருக்கீங்களா? காதெல்லாம் பொட்டச்சிடும் அந்த சவுண்டு. மக்கள்லாம் ஜெயலலிதாவை பார்க்கணுங்கிற விருப்பத்தில் ஒரு மதில் மேலே ஏறி நிற்கிறாங்க. மதில் ஒட்டச்சிட்டு விடுவது தம்பி. அந்த அலங்க ஆணிச்சில்ல, டக்குன்னு வாழ்ற தேவாரம். இப்படி ஒரு முட்டாள்தனத்தை யாரும் செய்ய மாட்டான். கென் எடுத்து மேலாக்க சுட ஆரம்பிச்சிட்டார். சுட ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னு நினச்சி மக்கள்லாம் மிரிப்பட்டு 130 பேர் இறந்து போனாங்க. ஜெயலலிதா கும்பகோணம் மகாமகம்னு நினைப்பு வர்றது நமக்கு முதல் விஷயம் அதான் நினைப்பு வருது.
அப்படிப்பட்ட இந்த ஒரு சூழல்ல விஜய் ஒரு மாநாடு போடுறாரு. ஒரு மாநாடுங்கிறது ஒரு கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தம்பி. எங்கள்கிட்ட எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தியா, இந்த கூட்டத்துக்கு கூட்டணி சீட்டு கொடு, இல்ல எங்கள்கிட்ட இவ்வளவு பேர் இருக்கிறான். அந்த இழவுக்கு வந்தவங்க எல்லாம் தாலியா இருக்க மாட்டாங்க தம்பி. மாநாட்டு கூட்டம்லாம் கூடும், எல்லாரும் மாநாடு கூட்டம். இந்த இடத்துல இப்போ கூட்டு காட்டவா யோகி பாபு போட்டு ஒரு மாநாடு போடுவோமா, சம்பிச்சு போவோம் இந்த ஏரியாவை. ஆனா இளவுக்கு வந்தவங்க எல்லாம் தாலியா இருக்க மாட்டான். ஒரு மாநாட்டுக்கு வந்தவங்க ஓட்டு போடுறதா இருந்தா அவங்க தான் அடுத்த சிஎம்ஏ. ஆனா அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டியது கட்சி தரணியா, அறிவுரை சொல்லி அனுப்பணும். யாரும் டிரைவர் வேன் டிரைவர் யாரும் குடிச்சிடக்கூடாது, குடிச்ச வண்டி எடுக்காதீங்க, எல்லா தலைவர்களும் சொல்றது தான் தம்பி. நான் ஒன்றும் இந்த கட்சி அந்த கட்சியில் நான் சொல்லலை. மாநாட்டுக்கு வந்து குடிச்சிடாதீங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க, அதை சொன்ன தலைவன் விஜயகாந்த் சொன்னாங்க. நீங்கள்லாம் வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்த பிறகு தான் நான் தூங்குவேன்னாரு. அதை அன்புமணியெல்லாம் கட் அண்ட் பேஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாரு. இப்போ அன்புமணி பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாரு. அச்சு செய்கிறார் ராம்தாஸ் ஐயா, மூத்த அரசியல்வாதி, வச்சு பண்ணுடா. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு இது உண்டு தம்பி, டூ ஆர் டையும் மகாத்மா காந்தி சொன்னது, செய் அல்லது செத்து மடின்னு. டூ ஆர் டெஸ்ட்ராய்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. டெஸ்ட்ராய்டுன்னு அழிச்சிடுறது. பாமக உருவாக்கி பார்த்தேன், அன்புமணி உன் கையில் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, அழிச்சு விட்றேன் அந்த கட்சியை போடா அப்படின்றாருல. அவரை விடவா தம்பி விஜய் பலமானவர்? மாநாட்டு கொடிக்கம்பத்தையே தூக்கி நட்ட முடியலையே, எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் தெரியும் விளையாட்டுல தம்பி. அந்த கொடிக்கம்பு விழுந்து வெயிட் எத்தனை ஒரு இனோவா அப்படியே ரெண்டா போயிட்டு தம்பி. ஒரு இனோவாங்கிறது ஒரு இரும்பு கார் தம்பி, அது டொயோட்டோ மேக், அது ரெண்டா போயிட்டு அந்த அந்த வண்டிக்காரன் கண்ணை பார்த்த சாவியெல்லாம் க்ளோஸாக போய்க்கிறாங்க, கண்ணு தண்ணி ஊற்றுது. விஜய் நாளைக்கே ஒரு கார் வாங்கி கொடுத்துருவாரு, கீழே போட்டிருக்காங்க கமெண்ட்டை போய் பாருங்க. கவலைப்படாதீங்க, தலைவர் நாளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருவாரு. புள்ள தள்ள விழுந்துருந்தா நாளைக்கு ஒரு தலைவர் உங்க புள்ள வாங்கி கொடுத்துருவாரா? அறிவு இல்லாமல் கமெண்ட் எழுதிட்டு உட்காந்துருக்கணும் அணில் குஞ்சிகளை. தலைவர் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு BMW வாங்கி கொடுத்துருவாரு. எத்தனை BMW வாங்கி கொடுத்தா உசுறு போயிருந்தா கொடுத்துருவியா நீ? இதெல்லாம் கண்டிக்கணி. அவர் எதையுமே கேட்க மாட்டாரு. அவரு இந்த மேடையில் பேச வர்றாங்களே தம்பி, அவங்க பூரா ட்ரோல் மெட்டீரியல், அவங்கள கண்டிக்கணும்ல. இன்னைக்கு நான் சீமானுக்கு எனக்கு 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்குது தம்பி. ஆனால் ஒருத்தரையும் பேச்சாளர் ஆக்கி வச்சிருக்காங்க அந்த கட்சியில். இத்தனை பேர் பேச்சாளர் தான், திமுகலையும் அத்தனை பேர் பேச்சாளர். இந்த நாள் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, ஒரு ஆம்புலன்ஸ் குறுக்க போயிட்டு தம்பி, இந்த டெக்னிக்கெல்லாம் ஜெயலலிதா கற்றுக் கொடுத்தது தான், அவங்க ஆரம்பிச்சதை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்லணும்? ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அவர்களே, பழனிசாமி குரல்லையே, உங்கள் மீது தப்பில்லை, உங்களை யாரோ ஏவுகிறார்கள், ஏவுகிறவர்கள் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணுவி, நம்பரை நோட் பண்ணுவி, இந்த இன்னொரு முறை வந்துச்சுன்னா ஒன்னே அடிச்சு இந்த வண்டியில ஏற்றிடுவாங்கிறார். இது ஒரு கட்சி தலைவன் பேசுற பேச்சாது? மிரட்டர், கொலை மிரட்டல் விடுறாருங்க ஓப்பனா. ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ள ஆளு மட்டும் தான் ஏற்றிட்டு போகணுமா? இப்போ உதாரணத்துக்கு ட்ரிங் 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 கோயம்பேட்டிட்ட ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாருங்கிறோம். இங்கே ஏதாவது ஒரு பிறகம்பாக்கத்துலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் போதுனா எம்டியாக தானே போவோம், இல்லை தூக்கி எவ்வளோ பாடி தூக்கி போட்டு போகிறதா? எம்டியாக தானே தம்பி போவோம், போயிலாம் ஏற்றிட்டு வரணும். அதுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்படி மிரட்டுவீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இயக்குனதாகவே இருக்கட்டும், ஒரு எதிர்கட்சி தலைவர், எம்எல்ஏ இருந்தீங்க, தட்டு மாதிரி முதலமைச்சராக இருந்தீங்க, எவ்வளோ பொறுப்புணர்வோடு பேசணும்? அண்ணன் பழனிசாமி நான் கேட்குறேன். நான் இந்த சேனலில் அரசியலே பேசுனதில்லை, ஆனால் பேச வேண்டிய கட்டாயம் விஜயோட மாநாடு வந்துச்சு. நடிகர் விஜய் அவர்களே, நீங்கள் தயவுசெய்து சினிமாவே நடிக்க போங்க. இவங்க இழுத்தாதவங்களை தெருவில் விட்டுருவாங்க. கொடிக்கம்பத்தே நட முடியல. நாளைக்கு நீங்கள் இருந்தப்போ விழுந்திருந்தா என்ன ஆகுறது? இந்த கொடிக்கம்பம் இன்னைக்கு இனோவா காரோட போச்சு தம்பி, ரொம்ப நல்லதாக போச்சு. வேறு ஏதாவது ஆகலையே? ஒன்று உங்களை எச்சரிக்கை தர்றேன். காலையிலே ஒருத்தர் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறான்ல, இது எலக்ட்ரிக் ஷாக் ஆகுதுல்ல, அப்போ இரும்பு கம்பி ஹேண்டில் பண்ணுறது தெரியும். அது பியூசி பைப்பெலாம் வந்துட்டு தம்பி, இரும்பு கம்பியில் மேலே பியூசி ஸ்க்ரோல் பண்ணியிருப்பாங்க, உங்களை கரண்ட் ஷாக் அடிச்சிடாது. அவ்வளோ ஒரு கேர்லெஸ்னஸாக நீங்கள் ஒரு மாநாடு டீல் பண்ணுறீங்க. இவர் அப்படியே ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டு ஹாய் பேபி ஹாய்ன்ட்டு மேலே ஏறி நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாம் நஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க கீழே. கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் வளரலை, மாநாட்டு கொடிக்கம்பத்தே நட தெரியல இவங்களுக்கு. நான் விஜய் மீது வன்மத்தையெல்லாம் கொட்டலைங்க, நான் நேசித்த திரைக்கலைஞர்ல மிகப்பெரியவர். ஆனால் அவரை கொண்டு போய் தெருவில் விட்றாது. மாநாடு நடத்துகிற நல்ல சீனியராக அடுத்த கட்சியில் கூட கேளுங்க, இது எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், ஒரு 10,000 பேர் ஒருங்கிணைக்கணும்னா எத்தனை ஏக்கருக்கு பார்க்கிங் வேணும், எவ்வளோலேருந்து சிட்டிலேருந்து அவுட்ரு வேணும், எவ்வளோ ஃபயர் எக்ஸிட் வேணும், எல்லாத்துட்டும் அனுமதி வாங்கி தான் ஒரு மாநாடு நடத்த முடியும். இது அனுமதி கொடுக்கலன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் காழ்ப்புணர்வில் கொடுக்கலாம் பாது. என்னையா காழ்ப்புணர்வு? விஜய் அவர்களே, இருபுறம் தீட்டிய ஆயுதம் நீங்கள் வச்சிருக்க அரசியல், கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னை திட்டினாலும் பரவாயில்ல விஜய் ரசிகர்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் கட்சியின் நலங்கருதியே சொல்கிறேன். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம். நன்றி.